அக்கா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து விவசாயம் சின்னத்துல வந்து போட்டி போடுறாரு. இப்ப இந்த இடத்துல கூடியது வந்து அத்தியாவசியமா விவசாயிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுல விவசாயம் வந்து அரசாங்க பணியாக்குவோம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும்? தெரியும். அது சாத்தியமா? வாய்ப்பு இருக்கு? ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு பணி, விவசாயம் செய்வர்கள் வந்து அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அது சாத்தியமா? வாய்ப்பு இருக்கா? முடியும், கம்மியா தான் இருக்கு. இருந்தாலுமே என்ன செய்யணும், கொஞ்சம் அந்த மதுக்கடை இதுல பூரா அடைச்சா கண்டிப்பா பொதுமக்கள் மக்கள்மார்க இந்த தாய்க்குளம் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் மதுக்கடை அடைங்க, அப்புறம் வீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு எல்லாம் வேலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா கரெக்டா நல்லா இருக்கும். நாங்க சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாது. நான் எடுத்து சொல்றேன், அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. சரி. ஒரு வீட்டுல ஒரு மாடு இருந்துச்சு, ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அந்த மாடு பால் கறந்து அந்த முருங்கையில இருந்து விற்கக்கூடிய செலவு இதெல்லாம் வச்சு ஒரு குடும்பத்தை அத்தியாவசிய செலவு ஓட்டிடலாங்கிறது நம்மால் சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில இப்போ ஆடு மாடு அப்படிங்கிற 2 உயிரினங்கள் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சாலும் இயற்கை விவசாயம் செய்ய தேவையான உரம் கிடைச்சிடும். ஆடு மாடு பால் அதிக உற்பத்தி இருந்துச்சுன்னா பால், தயிர், மோர், பால் கட்டி, பால் சார்ந்த தொழிற்சாலைகள் இது எல்லாமே உருவாக்கப்பட்டு சாராய கடையை மூடிட்டு கல்லு கடையை திறந்துட்டு கல் வியாபாரம் நடக்கும், சாராய கடை இருக்காது. அதே மாதிரி ஆடு மாடுகள் வளர்ப்பாங்க. இப்ப நீங்க வீட்டுல வளர்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி கிடைக்காது. அப்புறம் எப்படி சார் கிடைக்கும்? அவங்க எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா, ஆடு மாடுகள் அப்படிங்கிறது வந்து அரசாங்கமையும் ஒரு 400 ஏக்கர் 500 ஏக்கர்னு இடத்த எடுத்து அங்க புல் வளர்க்கும். யார் வளர்ப்பா? அரசாங்கம் வளர்க்கும். நாம் தமிழர் அரசாங்கம் வளர்க்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய இடங்கள்ல குறைஞ்சது ஒரு 5000 to 10,000 மாடு அங்க மேய்ஞ்சிட்டு, மாடை கட்டி தான் போட மாட்டாங்க, ஓப்பனா ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டி அந்த மாடை வந்து எப்பயும் போல அங்கனே மேய்ச்சிக்கலாம் மாடு மேய்ஞ்சிட்டே இருக்கும். ஊர் மக்கள் அங்க பண்ணக்குள்ள போய் அந்த மாடு மேய்க்க, பிடிக்க, கட்ட, நீர் கொடுக்க செய்யக்கூடிய வேலைகள் படிச்சவங்க எல்லாத்துக்குமேவும் கணக்கெடுக்கிற மாதிரி மற்ற வேலைகளும், படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு பிசிக்கலா செய்யக்கூடிய வேலைகளும் செஞ்சு அங்க வர்ற வேலையாளுகளுக்கு அரசாங்கமே அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கும். ஒரு நாகரிகத்தோட அங்க வந்து நடத்துற மாதிரி இருக்கு. அரசாங்கமே வேலையும் கொடுக்கும், ஊதியமும் கொடுக்குங்கிற பட்சத்துல ஆடு மாடை நீங்க வளர்க்கணுங்கிற தேவை இருக்கு. எங்களுக்கு கண்டிப்பா அது தேவைப்படுது. அது அப்படிதான் அரசாங்கத்துல இருந்து ஊதியம் கொடுக்க போறோம். ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசாங்க ஊதியம்ங்கிறது எப்படின்னா இதே கான்செப்ட் தான். எப்படி ஒருத்தன் கடையை வச்சு சாராயம் வித்து அந்த சாராயம் விற்கிறவனுக்கு அரசாங்கம் சம்பளமோ, அதே மாதிரி அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பனை மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் வந்து பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, நாங்க பண்ணையவே நடத்துறோம். சாராயக்காரில வேலை செய்யற அரசாங்க ஊழியர்னா பண்ணையில வேலை செய்யறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா தான் மாறுவாங்கிறத. அப்ப நீங்க மாடு வளர்க்குறீங்க, மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை. அரசாங்கமே வளர்த்தா அரசாங்கமே மேய்ச்சல் நிலத்தை தனியா கொடுக்கும், எங்களுக்கு அதே சம்பளம் கொடுக்கும், எல்லாமே அவங்களே கொடுத்து இடம் எல்லாத்தையும். மாங்காய் விளையுது அப்படின்னா மாங்காயில இருந்து கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை இங்கேயே செட் பண்ணிடுவாங்க. அங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்க வேலை. இங்க பருத்தி அதிகமா விளையுதுன்னா அந்த பருத்தில இருந்து நூல் எடுக்கக்கூடிய ஆலை எங்கேயே நிர்மாணம் பண்ணிடுவாங்க. இங்க எல்லாமே கிடைக்கும், மாங்காய், தேங்காய், சப்போட்டா. சீசன் டயத்துல வந்தீங்கன்னா இங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, கிடைக்குது இல்லையா? ஆனா இந்த போடி மாநகர்ல, இந்த போடியில அந்த மாங்காயை பதப்படுத்துவதற்கான ஒரு குடோன் இருக்கானா? இல்லை. சீமான் அவர்கள் வந்து இடம் ஒதுக்கி கொடுத்து அங்க போட்டாங்கன்னா அதை பண்றதுக்கு நாங்க தயாரா. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மலை மேல மாடு ஏற்றினாங்க. ஒரு தடவை தடுத்தாங்க, அண்ணன் நேரடியாக வந்து மலை மேல. ஆமா வந்திருக்காரு, நாங்க பாத்துருக்கோம். உங்களுடைய ஆதரவு சீமான் அவருக்கு தெரிவிக்கணும். விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாங்க கண்டிப்பா போடுறோம். நீ மது கடையை அடைச்சிட்டாருன்னா நாங்க கண்டிப்பா அவங்களுக்கே கரெக்ட்மா, சரியா சொன்னீங்க. என்கிட்ட சாவியை கொடுக்காம பூட்டை நீங்க வச்சுக்கிட்டு திறந்து விடுங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்க வாக்கு மாத்தி செலுத்தினா மட்டும்தான் அந்த வாக்கு எங்களுக்கு வந்து சேரும். நாங்க கண்டிப்பா போடுறோம். என் ஓட்டு வந்து நான் போடுறேன். நான் கண்டிப்பா பெண்மணிகள் வீட்டுல வந்து கலந்து பேசி எல்லாருமே முடிவு பண்ணி அந்த வாக்கு. சரிங்க சார், ரொம்ப நன்றி.